Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எனக்கு பிரியமானவர்களே, அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நம்மால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இயேசுவும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு முன் உதாரணமாக அவர் செயலை காட்டினார். ரொம்ப சௌகரியமான சூழ்நிலையில் இருந்தபோது அல்ல, தாம் பட்ட கஷ்டங்களின் மூலமாக கற்றுக்கொண்டார். ஒருவேளை இயேசுவை போலவே கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்மால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியும். இதை தான் நம் கொரோனா நோயின் போது, COVID-19 வந்தபோது நமக்கு நிறைய கஷ்டங்கள் மத்தியிலே, அதாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் திருச்சபைக்கு செல்ல முடியாத ஒரு சூழலே நாம் இருந்தோம். அந்த நேரத்தில் நாம் கீழ்ப்படிதலோடு அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகளை மீறாமல் அதையெல்லாம் கடந்து வந்ததால் தான் இப்போது நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். ஏன் இப்போது இந்த யூடியூப் மூலியமாக கடவுளோட வார்த்தையை நாம் தியானிப்பது போல தான் அப்போது கொரோனா காலத்திலே, ஊரடங்கின் காலத்திலே இந்த யூடியூப் தளமானது அநேக திருச்சபைகளுக்கும் போதர்களுக்கும் மிகவும் பிரயோஜனமாக அமைந்தது. எனக்கு பிரியமானவர்களே, நம்மால் கஷ்டப்படும்போது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். நமக்கே சில நேரத்தில் வியப்பாக இருக்கும், இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நான் எப்படி சகித்திருந்தேன், ஆண்டவர் தான் எனக்கு உறுதுணையாக இருந்தார் என்று நாம் விசுவாசிக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, கஷ்டமான சூழ்நிலை கூட நம்மால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, எபிரேயரிலே 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, நீர் குமாரனாக இருந்தாலும் நீர் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டீரே, அதையே எங்களுக்கு ஆதாரமாக விட்டு சென்று இருக்கிறீரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாங்கள் சகித்து கொள்ளும் போது, அதை நாங்கள் பொறுமையோடு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை எடுக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்களுமே படும் பாடுகளின் மூலியமாக ஒரு பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.